வணக்கம். இந்தியாவோட 18வது மக்களவை பொதுத் தேர்தல் அதோட இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. வர்ற ஜூன் 4ஆம் தேதி மொத்த இந்தியாவுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தோணாத கமெண்ட் பண்ணீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா லெவலில் யார் யார் எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான். இந்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கும்னா, நம்ம தமிழ்நாட்டு கருத்து கணிப்பு கொடுத்த மாதிரியே கடந்த தேர்தல்களில் பெற்ற வாக்கு சதவீதம் மற்றும் கள நிலவரம் கூட்டணி பலத்தை பொறுத்து அமையும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கருத்து கணிப்பு எந்த பேஸ்ல பார்க்க போறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி மற்றும் பிற கட்சிகள் அடங்கிய அதர்ஸ். மாநில வாரியா போயிடலாமா? வாங்க பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள ஒரு தொகுதியும் என்டிஏ கூட்டணி வசம் போக வாய்ப்பு இருக்கு. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த அளவு மொத்தம் உள்ள 25 தொகுதிகளில் 6 தொகுதிகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வசமும் மீதமுள்ள 19 தொகுதிகளும் தெலுங்கு தேசம் தலைமையிலான பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணிக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கு. அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 2 தொகுதிகளும் என்டிஏ கூட்டணி வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 14 தொகுதிகளில் 11 தொகுதிகள் என்டிஏ கூட்டணி வசமும் 3 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி வசமும் போக வாய்ப்பு இருக்கு. பீகாரை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 32 தொகுதிகளை பாஜக கூட்டணியும் 8 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. சண்டிகரில் உள்ள ஒரே ஒரு தொகுதியிலையும் பாஜக கூட்டணி வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சத்தீஸ்கரில் உள்ள 11 தொகுதிகளிலையும் பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக ஸ்வீப் பண்ண போகிற ஸ்டேட்டில் சத்தீஸ்கர் மாநிலமும் ஒன்றா இருக்கலாம். தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ தீவுகளில் உள்ள 2 தொகுதியுமே பாஜக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுமே பாஜக வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெல்லியவும் ஸ்வீப் செய்கிறதுக்கான வாய்ப்பு பாஜகவுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. கோவாவில் உள்ள 2 தொகுதிகளில் ஒன்று பாஜக கூட்டணி வசமும் இன்னொன்று காங்கிரஸ் கூட்டணி வசமும் போக வாய்ப்புகள் அதிகம். குஜராத்தை பொறுத்தளவு வழக்கம் போல மொத்தம் உள்ள 26 தொகுதிகளிலுமே பாஜக ஸ்வீப் செஞ்சு வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஹரியானாவை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 10 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 8 தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கூட்டணி 2 தொகுதிகளிலையும் வெற்றி பெறவே வாய்ப்புகள் அதிகம். 4 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சல் பிரதேசத்தில் 3 தொகுதிகளை பாஜக கூட்டணியும் 1 தொகுதியை காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தளவு இருக்கிற 5 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 1 தொகுதிகளையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 4 தொகுதிகளையும் கைப்பற்றி காங்கிரஸ் கூட்டணி அங்கே முன்னிலை வகிக்க வாய்ப்பு இருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 14 தொகுதிகளில் 11 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றி முன்னிலை வகிக்கும். மீதமுள்ள 3 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்ற வாய்ப்புகள் உண்டு. கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் 22 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றி சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். மீதமுள்ள 6 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் காங்கிரஸ் கூட்டணி கடந்த சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் பாஜக கூட்டணி கர்நாடகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. கேரளாவை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 20 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வசம் செல்லவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்தலையும் பாஜக கூட்டணி கேரளாவில் கால் தடம் பதிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லடாக்கில் உள்ள 1 தொகுதியும் பாஜக கூட்டணி வசம் செல்லலாம். லட்சத்தீவில் உள்ள 1 தொகுதி காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 29 தொகுதிகளில் 27 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றும். சர்ப்ரைஸாக மீதமுள்ள 2 தொகுதிகளை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்ற வாய்ப்புகள் இருக்குது. கடுமையான போட்டி நிலவக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தம் உள்ள 48 தொகுதிகளில் 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் 23 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. மணிப்பூரில் உள்ள 2 தொகுதிகளில் 1 தொகுதியை பாஜக கூட்டணியும் இன்னொரு தொகுதியை காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். மேகாலயாவை பொறுத்தளவு இருக்கிற 2 தொகுதிகளில் 1 தொகுதி பாஜக கூட்டணி வசம் இன்னொரு தொகுதி காங்கிரஸ் கூட்டணி வசம் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மிசோரம் மாநிலத்தை பொறுத்தளவு இருக்கிற 1 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் இல்லாமல் ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிற ரீஜனல் பார்ட்டி வெல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாகாலாந்தில் இருக்கிற 1 தொகுதியும் பாஜக கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் அதிகம். ஒடிசாவை பொறுத்தளவு மொத்தமுள்ள 21 தொகுதிகளில் 12 தொகுதிகளை பிஜு ஜனதா தள கட்சியும் 9 தொகுதிகளில் பாஜக கூட்டணியும் வெல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுச்சேரியில் உள்ள 1 தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் அதிகம்.
பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி 11 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி 2 தொகுதிகளையும் வெல்ல வாய்ப்புகள் அதிகம். ராஜஸ்தானை பொறுத்தளவு மொத்தமுள்ள 25 தொகுதிகளையும் வெற்றி பெற்று பாஜக ராஜஸ்தான் மாநிலத்தை ஸ்வீப் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தளவு இருக்கிற ஒரு தொகுதியும் பாஜக கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இருக்கிற 39 தொகுதிகளில் 27 தொகுதிகள் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி வசமும் 2 தொகுதிகள் பாஜக கூட்டணி வசம் செல்லலாம். மீதமுள்ள அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் மற்றும் இழுபறின்னு கணிச்சு வச்சிருக்கிற மொத்த 10 தொகுதிகளும் அதர்ஸில் வச்சிருக்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தமுள்ள 17 தொகுதிகளில் 4 தொகுதிகளை பாஜக கூட்டணியும் 10 தொகுதியை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றலாம். மீதமுள்ள 3 தொகுதிகள் பாரதிய ராஷ்டிரிய சமிதி வசம் செல்லலாம். திரிபுராவை பொறுத்தளவு இருக்கிற 2 தொகுதிகளுமே பாஜக கூட்டணி வெல்லவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்தியாவின் இதயமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் 78 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். மீதமுள்ள 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி காங்கிரஸ் கூட்டணி வசமும் மற்றொரு தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சியும் கைப்பற்ற வாய்ப்புகள் அதிகம். உத்தரகாண்டை பொறுத்தளவு மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை பாஜக கூட்டணியும் ஒரு தொகுதியை இந்தியா கூட்டணியும் வெல்ல வாய்ப்புகள் அதிகம். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பொறுத்தளவு மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 21 தொகுதிகள் பாஜக கூட்டணி வசமும் மீதமுள்ள 21 தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வசமும் செல்ல வாய்ப்புகள் அதிகம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை நாம் இந்தியா கூட்டணியில் வைக்கல, ஏன்னா மம்தா பானர்ஜி இந்தியாவில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 362 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி 127 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். மீதமுள்ள 54 தொகுதிகள் பிற கட்சிகள் வசம் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எங்களோட கருத்து கணிப்பு தான், எங்களோட ஆசை கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஜூன் 4க்கு அப்புறம் ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கருத்து கணிப்பு தொடர்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.